வெல்கம் டு லக்கி சயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் இந்த டைம் ட்ராவல் பாசிபிளாக இதுக்கான மெக்கானிசம் என்ன, இதுக்கான தியரிஸ், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் டைம் ட்ராவல்? இதை பற்றி மேஜராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதை பற்றி பேசும்போது இதை பற்றி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சருக்கு அப்படி இல்லைனா பாஸ்ட்டுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். பட் அது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் டைமை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமை பற்றி பார்ப்போம். இந்த டைம்ன்றத ஆஃப் அண்ட் ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் தான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே இருக்கு. இப்போ ஸ்பேஸ் டைம் அப்படின்னா என்னன்னா, ஸ்பேஸ் அண்ட் டைமை கம்பைன் பண்ணுறது தான் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கம்பைன் பண்ணவர் யாருன்னா ஐன்ஸ்டைன் தான். ஐன்ஸ்டைன் அவருடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டியால ஸ்பேஸையும் டைமையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் கான்செப்டா ஸ்பேஸ் டைம் அப்படின்னு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகே ப்ரோ, இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராவிட்டியை தான் அவர் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்பேஸ் டைமாவும் ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு இந்த டைம் டிராவல், டைம், ஸ்பேஸ் டைம் இதெல்லாம் பத்தி ஒரு ஜெனரல் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த டைம் டிராவலில் இருக்கிற பேரடாக்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேரடாக்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டில் நிறைய வெரைட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைம் டிராவல்லையும் நிறைய வெரைட்டி இருக்குது. டைம் டிராவல்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பட் லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேரடாக்சஸ்னா டைம் டிராவலுடைய வெரைட்டி. அதில் மேஜராக சொல்லப்படுற பேரடாக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அண்ட் த பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேரடாக்ஸை தாண்டி இன்னும் நிறைய பேரடாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்றேன். இப்போ இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க பாஸ்ட்டுக்கு போறீங்க, பாஸ்ட் மீன்ஸ் உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்த அந்த டைமுக்கு போறீங்க. அந்த டைம்ல உங்க கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ண விடாம, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க விடாம பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க இருக்க மாட்டீங்க தானே. ஸோ இந்த பேரடாக்ஸ் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்க பாஸ்ட்ல ஒரு சேஞ்ச் நடந்துச்சுனாலும் அது உங்க லைஃப்க்கு தான் ஒரு பிரச்சனையா மாறும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ டோரேமான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை, பட் அதோட போட்டோ உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையான டோரேமான் ஃபேனா இருந்தீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோரிமான் பார்க்குறவங்களுக்கு இந்த டைம் டிராவல் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இந்த பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ எந்த டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் இருந்த டைமுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த டைமுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவரை மீட் பண்ணுறீங்க. அண்ட் அவருடைய ரைட்டிங்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒன்றுமே நடக்காது. ஜஸ்ட் ஷேக்ஸ்பியருடைய ரைட்டிங் அவர் திங்க் பண்ணி ரைட் பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்திருக்காது. ஜஸ்ட் நீங்க அது அவர்கிட்ட பாஸ்ட்ல கொடுக்கும்போது அண்ட் அவர் ஃபியூச்சருக்கு கொடுப்பாரு. அது மூலியமா மறுபடியும் நீங்க அவர்கிட்ட பாஸ்ட்ல எடுத்துட்டு போய் கொடுப்பீங்க. இது ஒரு லூப் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஆனா இந்த பேரடாக்சஸ்க்குலாம் சில சொல்யூஷன்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா மல்டிவர்ஸ். ஒருவேளை நம்ம ஏதாவது டைம் டிராவல் பண்ணி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கான ஆக்ஷனா ஒரு புது பேரலல் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சேஞ்சஸ் ஒரிஜினல் டைம் லைன்ல எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது. இதன் மூலியமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஃபியூச்சருக்கு போய் அங்க இருக்கிற டெக்னாலஜி நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு போய் ஹியூமன்ஸ் எப்படி எவால்வ் ஆனாங்க, அதே மாதிரி சேரச்சோழ பாண்டிய மாதிரியான நிறைய கிங்ஸ் பத்தின ஹிஸ்டரியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்களுடைய சிவிலைசேஷன் பில்ட பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் மல்டிவர்ஸ் சொல்யூஷன். இதுக்கு அடுத்த இன்னொரு சொல்யூஷனும் இருக்கு, நோவிகோ செல்ஃப் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல். இந்த ஒரு பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அந்த மல்டிவர்ஸ் சொல்யூஷன்ல சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் ஹிஸ்டரியில பண்ணாலும் அது எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தாது. அதுக்கு தான் இந்த பிரின்சிபல் உருவாக்கி இருக்காங்க. எது நடந்தாலும் அது ஹிஸ்டரியோட போயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த பேரடாக்சஸ்னா என்ன, இதுக்கான சொல்யூஷன், இதை பத்தி எல்லாமே நம்ம டீடைல்டா பார்த்தோம். இப்போ நம்ம டைம் டிராவலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டைன் தியரியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐன்ஸ்டைன் ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதுல டைம் டிலேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த டைம் டிலேஷன்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டோட ஸ்பீட் கிட்ட நெருங்கினா டைம் ஸ்லோவா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லைட்டோட ஸ்பீட்ல மட்டும் நெருங்கினா இல்ல, ஸ்ட்ராங்கான கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நெருங்குச்சுன்னா டைம் ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்றாரு ஐன்ஸ்டைன். இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம டைம் டிலேஷன் பத்தி நம்மளால கிளியர் கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கூப்பர் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாக் ஹோல் கிட்ட இருக்கிற அந்த பிளானட் கிட்ட போயிருப்பாங்க. அங்க 1 hour ஸ்டே பண்ணா 7 years கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க டைம் டிலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பிளாக் ஹோல்ல ஸ்ட்ராங்கான கிராவிட்டி ஃபீல்டு இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான கிராவிட்டி ஃபீல்டு கிட்ட தான் அந்த பிளானட்டும் இருக்கு. அப்படின்னா அந்த பிளானட் கிட்ட டைம் ஸ்லோவா தானே போகும். ஸோ அதை தான் இந்த மூவிலையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த டைம் டிராவல் தியரிலையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் இன்டர்ஸ்டெல்லார் மூவியை யார் யாரெல்லாம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்ஸ்டெல்லார் மூவியை பார்த்தேன்.
அதுவும் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மூவியை பார்த்தேன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவி பற்றி பேசும்போது அதை பற்றியும் நான் பேசுகிறேன். எனிவே கமிங் பேக் டு த கான்டென்ட். இப்போ ஐன்ஸ்டைன் உடைய தியரியை பார்த்துட்டோம். இதுக்கடுத்து வார்ம் ஹோல்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட கான்செப்ட் பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டனல் 2 பாயிண்ட்ல ஸ்பேஸ் டைமில் கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் வார்ம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா நம்மளால் டிஃப்ரெண்ட் டைமுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2 டனலை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தோட டனல்ல இருந்து இன்னொரு பக்கத்தோட டனலுக்கு லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க. சாரி, அந்த ஸ்பீடில் இல்லை, அந்த ஸ்பீடு கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிற டனலுடைய டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் அங்கே ரிட்டர்ன் போகும்போது அந்த டைம் சேஞ்ச் ஆகியிருக்கும். நாட் 1 hour 2 hour இயர்ஸ் கணக்காக சேஞ்ச் ஆகியிருக்கும். சொல்ல போனோம்னா 2 சைடு இருக்கிற டனல் டைமுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டைம் ட்ராவல் மெத்தட்னு கருதப்படுது. அண்ட் இந்த 2 மெத்தட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ டைம் ட்ராவலில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டாக குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் டைம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்ட்டிகல்ஸ் என்டாங்கிள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டிகல் ரொம்ப டிஸ்டன்ட்ல இருந்தாலும் அது கனெக்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே ஒரு சில தியரிஸ் இருக்கு. என்னன்னா, இந்த ஒரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வேற வேற டைம்ல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியுமா, அதே மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் டைம். நெக்ஸ்டா டிலேய்டு சாய்ஸ் குவாண்டம் எரேசர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆக்ஷன் இப்போ பிரசன்ட்ல எடுக்கிறோம்னா அது பாஸ்ட்ல இருக்கிற பார்ட்டிகளோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பார்ட்டிகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல. இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி நான் இன்ஸ்டால் அப்லோட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டைம் டிராவல் பத்தி ஓவராலா எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் டைம் டிராவல்ல மேஜரா சொல்லப்படுற தியரிஸ், மெக்கானிசம்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்த்திருக்கோம். இன்னும் டீப்பரா நிறைய தியரிஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது தான் பாசிபிளா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நான் மேஜரா சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைம் டிராவல் பத்தி நிறைய மூவிஸ், புக்ஸ் இது எல்லாமே நிறைய வந்திருக்கு. அதில் மேஜரா இருக்கிறது பார்க்கலாமா? ஹாலிவுட்லன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபியூச்சர், இன்டர்ஸ்டெல்லார், டெனட், த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கூட டைம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இப்போ நம்ம கோலிவுட், அதாவது தமிழ் சினிமா பக்கம் வந்தோம்னா மேஜரா எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்று நேற்று நாளை. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி. ஸோ 2 மூவிஸ் பார்க்கவும் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா H.G. வெல்ஸ் உடைய த டைம் மிஷின் அப்படின்ற ஒரு நாவல். அதே மாதிரி ஐசாக் அசிமோ அப்படின்ற ஒரு ஆர்த்தர் இருக்காரு. அவர் த எண்ட் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 2 புக்ஸையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இந்த 2 புக்ஸை படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கிரியேஷனுக்கான நிறைய இம்பாக்ட்ஸ் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கு. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த அனிமேட்டட் சைடில் இருந்தும் டைம் டிராவல் கான்செப்ட் இருக்கிற ஒரு சீரிஸ் இருக்கு. அதுதான் டோரிமான். அண்ட் டோரிமான் மூவிஸை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் டைம் டிராவல் கான்செப்டோட தான் இருக்கும். ஸோ அதை பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த டைம் டிராவல் மாடர்ன் சயின்ஸில் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பாசிபிள் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் see, ஒருவேளை இந்த டைம் டிராவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேர்ல்டே ஒரு ப்ராப்ளம்குள்ளே உள்ளாகும். ஏன்னா டைம் டிராவல் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரோல் வைக்கணும், லைக் டோரிமான்ல டைம் பேட்ரோல் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோட நன்மைக்காக டைம் டிராவல் நடக்காமல் இருந்தால் அது இந்த வேர்ல்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் டைம் டிராவல் பண்ணணும்னு ஆசை தான். எனவே அவள் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.